அப்படியே நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ஓகேவா? எக்ஸசைஸ் வந்து இவங்க எடுத்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா ரீகால் பண்ண மாதிரி ஆயிடும். ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ எக்ஸசைஸ்ல நான் செகண்ட் சம் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் போட்டே போயிடலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா a is equal to -3 4 6 2. ஸோ இதோட அட்ஜாயிண்ட் ஏங்கிற செட் வந்து -3 4 6 2. ஸோ 2/2 மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை லாஸ்ட் எலிமெண்ட்டா மாத்திரணும், லாஸ்ட் எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா மாத்திரணும். மீதி இருக்க ரெண்டு எலிமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சைன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், ஒரே ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிடலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டா மாறும், லாஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா மாறும். அப்போ இங்க 2 வந்துரும், இங்க -3 வரும். மீதி இருக்க ரெண்டு எலிமெண்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்போ இங்க -4 இங்க -6. ஸோ ஏவோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் வந்து 2 -4 -6 3. So 2 -4 -6 -3 வரும். அதே செகண்ட் சம் பாத்தீங்கன்னா a எடுத்துக்கலாம். செட் a is equal to 2 3 1 3 4 1 3 7 2. சோ இத நேத்து பார்த்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன். அது மூலமா நான் கண்டுபிடிச்சலாம். அதுக்கு அப்புறம் நம்ம அது இல்லாம நான் வந்து உங்களுக்கு இன்னொரு ஷார்ட் கட் மெத்தட் நான் சொல்றேன். ஓகேவா? ரெண்டையுமே நீங்க பாத்துக்கங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சோ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கேன், அந்த பொசிஷன் ஆஃப் சைன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் வரும். அது எப்படின்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. மைனர்ங்கிறது mij எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபிட்டல் aijங்கிறது கோஃபேக்டர். சோ கோஃபேக்டர் வந்து sin மைனஸ் -1 the whole power I plus j into mijங்கிறது நமக்கு கோஃபேக்டர். அப்ப iங்கிறது ரோவை ரெப்ரசன்ட் பண்ணும், jங்கிறது காலமை ரெப்ரசன்ட் பண்ணும்னு சொன்னேன். அப்ப நம்ம ஒரு மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்ம் வந்து a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் ஒரு மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்ம். அப்ப அதோட கோஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த பொசிஷன் சைன் நமக்கு தெரியும். அந்த சைன் கண்டுபிடிக்க வேல்யூ 1 j ஓட வேல்யூ 1. அப்ப 1 + 1 வந்து 2. அப்ப a11 னா -1 the whole power 1 + 1 2 into m11 வரும். சோ -1 ஓட பவர் வந்து ஈவனா இருந்துச்சு, அது வந்து பிளஸ்ஸா மாறிடும். ஆடா இருந்துச்சுன்னா மைனஸா மாறும். அப்ப a12 ன்னு பாத்தீங்கன்னா -1 the whole cube னு வரும். இங்க m12 வரும். அப்ப -1 the whole cube னா -m12 வரும். அதே இங்க -1 the whole square னா +m11 வரும். ஓகேவா? அப்ப ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு ++வந்துட்டே இருக்கு. இது வந்து ஆக்சுவல் ஃபார்முலா. நம்ம ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ், அப்புறம் மைனஸ், அப்புறம் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். சோ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா அந்த பொசிஷனுக்கான சைன், அதாவது சைன்டு மைனஸ் சொல்லுவோம். கோஃபேக்டர்னாவே சைன்டு மைனஸ். அப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் A is equal to aij the whole transpose. இதுதான் ஆக்சுவலா அட்ஜாயிண்ட் ஓட ஃபார்முலா. aijங்கிறது என்னது? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு நீங்க டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா கிடைக்கிறது தான் வந்து நமக்கு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். அப்ப நம்ம இத எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் சைன் எடுத்துக்கிறீங்க பிளஸ், அப்புறம் அந்த எலிமெண்ட் வர ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணிடுங்க. சோ இந்த ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா 4172 மட்டும். இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. 4 2s are 8, 7 into 1 வந்து 7 வரும். சைன் சேஞ்ச் பண்ணனும். அப்ப 8 - 7. ஓகேவா? அடுத்த பொசிஷன் சைன் வந்து மைனஸா, அப்ப மைனஸ் போட்டாச்சு. அடுத்து இந்த 3 வர ரோவையும் காலமையும் விட்டுறணும். அப்ப இந்த ரோவையும் காலமையும் பண்ணதை ரிமூவ் பண்ணிடுறேன். கொஞ்சம் விதம் இருக்குது. அந்த சைனை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆல்டர்னேட்டிவா வரும். ஓகேவா? சோ இங்க இந்த பொசிஷன் சைன் மைனஸ் போட்டாச்சா? இந்த 3 வர ரோவையும் காலமையும் விட்டுறணும். அப்ப 31 32 மட்டும் வரும். இதை எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா 3 2s are 6, 3 into 1 வந்து 3, sin change பண்ணும் -3, so 6 - 3 வரும். அடுத்து பிளஸ். சோ இங்க அடுத்த சைன் அது நீங்க பிளஸ் மைனஸ் அடுத்து பிளஸ் போட்டாச்சு. இப்போ இந்த 1 வர ரோவை காலமையும் விட்டுறீங்க. அப்ப 3 7s are 21. அடுத்து 3 4s are 12, sin change பண்ணும் -12 வரும். ஓகேவா? அடுத்து பொசிஷன் சைன் வந்து மைனஸ். சோ மைனஸ் போட்டாச்சு. இந்த 3 வர ரோ காலமே ரோவை விட்டாச்சு. 3 2s are 6, 7 1 is 7, sin change பண்ணி -7. அடுத்த பொசிஷன் சைன் வந்து பிளஸ். சோ பிளஸ் 4 விட்டுறணும். 4 விட்டுட்டு 4 வர சார் 4 வர ரோவையும் காலமையும் விட்டுட்டு மீதி வரும். அப்போ இதுவும் இதை விட்டுட்டீங்கன்னா 2 2s are 4, 3 1 is 3, sin change பண்ணும் -3 வரும்.
அடுத்த பொசிஷனுக்கான சைன் வந்து மைனஸ். ஸோ இந்த பொசிஷன் இந்த ரோவையும் காலமையும் விட்டுருவீங்க. அப்போ 2 7s are 14, 3 3s are 9, சைன் சேஞ்ச் பண்ணா -9. ஓகேவா? அடுத்த பொசிஷனுக்கான சைன் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ். அப்போ இந்த 3 வர ரோவையும் காலமையும் விட்டுருவீங்க. விட்டுட்டீங்கன்னா 3 1 is 3, 4 1 is 4, சைன் சேஞ்ச் பண்ணப்ப -4. அடுத்த பொசிஷனுக்கான சைன் வந்து மைனஸ். ஸோ 7 வர ரோவையும் காலமையும் விட்டுருவீங்க. 2 1 is 2, 3 into 1 வந்து 3, சைன் சேஞ்ச் பண்ணப்ப -3 வந்து. நெக்ஸ்ட் பொசிஷனுக்கான சைன் வந்து பிளஸ். ஸோ இந்த ரோவையும் காலமையும் விட்டுருவீங்க. 2 4s are 8, 3 3s are 9, சைன் சேஞ்ச் பண்ணப்ப -9. ஓகேவா? இப்போ நம்ம இத சால்வ் பண்ணி ஹோல் டிரான்ஸ்போஸ் மறக்காம டிரான்ஸ்போஸ் போடுவோம். நம்ம கண்டுபிடிச்சிட்டது அது கோஃபாக்டர் மேட்ரிக்ஸ். அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா தான் நமக்கு அட்ஜாயின் கிடைக்கும். சோ இத சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். சோ சால்வ் பண்ணா என்ன வரும் பாருங்க. 8 - 7 வந்து 1, சோ +1. அடுத்து 6 - 3 வந்து 3, இங்க மைனஸ் இருக்கனால -3 ன்னு வருது. 21 - 12 என்ன 9 வருமா? ஓகே. சோ +9. நெக்ஸ்ட் 6 - 7 வந்து -1 வரும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. -, +1. 4 - 3 1. 14 - 9 5 வரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கனால -5. அடுத்து 3 - 4 வந்து -1. 2 - 3 வந்து -1 வரும். ஏற்கனவே இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்டு மைனஸ் வந்து +1 வருது. அடுத்து 8 - 9 வந்து -1. The whole transpose. அப்ப adjoint of A is equal to நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா ரோவை காலமா மாத்தணும். டிரான்ஸ்போஸ் அப்படினா என்ன பண்ணுவோம்? ரோவை காலமா மாத்தணும். அப்ப இங்க அதாவது படுத்துறக்கோம்னா நிக்க வைக்கணும்னு ஞாபகம். அப்ப யார் படுத்துட்டா 1 - 3 9 ஆனா நிக்க வைங்க 1 - 3 9. அடுத்து யார் படுத்துட்டா 1 1 -5 நிக்க வைங்க 1 1 -5. அடுத்து -1 1 -1. So -1 1 -1. So this is the adjoint of A. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேன் அப்படி சொன்னேன். அது எப்படி பார்க்கலாம். சோ இந்த ஷார்ட்கட் மெத்தட் எப்படி? அதாவது இத்தனை ஸ்டெப் இல்லாம நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்டெப்புக்கு வரது என்ன மெத்தட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். சோ கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்க்கு எலிமெண்ட் அப்படியே எடுத்து 3 4 1 3 ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம் தான் நம்ம ரிப்பீட் பண்ணனும். இது வந்து C1 and C2 இந்த ரெண்டு காலமுக்கு எலிமெண்ட்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணனும். அப்ப என்ன வரும் பாருங்க 2 3 3 3 ரிப்பீட் பண்ணியாச்சா? அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா கன்செப்ட் ரிப்பீட் பண்ணனும். எது ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ பாத்தீங்கன்னா அவங்க எலிமெண்ட்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. 3 1 2 3 3 4 1 3 4 இத நீங்க வந்து ரஃப் காலம்ல எழுதி வெச்சுக்கணும். ஓகே ஓகேனா? டக்குனு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது நமக்கு கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ். காலம் என்ன இருந்துச்சோ அத நான் எழுதிட்டேன் பாருங்க. உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும்னா கலர் மாத்தி எழுதிட்டேன். அது ஃபர்ஸ்ட் காலம் ரிப்பீட் பண்ணிட்டு அப்புறம் ரோக்கு வரும். சோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம் அதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோக்கு எலிமெண்ட்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்றீங்க. ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் விட்டுருங்க. மீதி இருக்கிறது அப்படியே adjoint of A is equal to இங்க நீங்க ஸ்ட்ரைட்டா அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி நம்ம வந்து 2 by 2 மேட்ரிக்ஸ் நம்ம ஸ்ட்ரைட்டா அட்ஜாயின் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிக்கணும்னா நம்ம காலம் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்றத ரோ வைஸ் எழுதணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்க நம்ம பொசிஷனுக்கான சைனை கூட நம்ம பார்க்க தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாவே எழுதலாம். இங்க பிளஸ் வருமா மைனஸ் வருமா எதையுமே யோசிச்சிருக்க தேவையில்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க 4 2s are 8 8 minus 7 வரும். So 8 minus 7 உங்களுக்கு என்னது 1. So answer 1. Column wise எக்ஸ்பேண்ட் பண்றேன். இந்த ரெண்டையும் இப்படி மல்டிப்ளை பண்றேன். 4 2s are 8 8 7 into 1 7 சைன் சேஞ்ச் பண்ணனும் -7. அப்ப 8 minus 7 வந்து 1 1 எழுதியாச்சு. அடுத்து எதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன்? இந்த ரெண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணனும். 7 1 is 7 3 2s are 6. அப்ப 7 minus 6 வரும். 7 minus 6 வந்து 1. இங்க காலம்ல வருது. நான் எழுதுறப்ப ரோல எழுதணும்னு சொல்லிட்டேன். அப்ப இங்க 1. ஓகேவா? அடுத்து பாருங்க இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. சோ 3 1 is 3 4 1 is 4 sin change -4. அப்ப 3 minus 4 answer -1. காலம்ல பண்றது ரோவா எழுத மறந்துடாதீங்க. சோ 1 1 -1.
So 3 minus 6 என்ன minus 3. அடுத்து பாருங்க 4 minus 3. So 4 minus 3 வந்து 1. Next 3 minus 2. So 3 minus 2 வந்து 1. Answer கரெக்ட்டா வரா செக் பண்ணிக்கங்க. Next பாருங்க 3 4 7 3 7 21 minus 12. So 21 minus 12 என்ன வரும் 9 வருமா? Next 9 minus 14. என்ன வரும் 9 minus 14 வந்து minus 5. Next 8 minus 9. So minus 1. So அதான் ஆன்சர் கிடைச்சிச்சா? So இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட். That means ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி எடுத்து எழுதாம ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் எழுதுறதுக்கான மெத்தட். இப்படி போட்டா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்த ஃபார்முலா ஒன்னு எழுதிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா ஆன்சர் எழுதிக்கலாம். இதெல்லாம் டவுட் இருக்காங்க? தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன். இப்போ ஏங்கற செட் வந்து ஏங்கற மேட்ரிக்ஸ் வந்து 1/3 into 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2 ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா தேவை. So adjoint of KA is equal to k power n minus 1. Adjoint of KA is equal to k power n minus 1 into adjoint of A. இங்க n ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணா ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். சோ இதோட ஆர்டர் என்னது 3/3. எப்பவுமே ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இங்க கொடுப்பாங்க. சோ இங்க n ஓட வேல்யூ 3. அப்ப நமக்கு இது எப்படி எழுதலாம்னா k power 2 into adjoint of A ன்னு எழுதலாம். அதாவது இந்த மேட்ரிக்ஸை மட்டும் நான் A கன்சிடர் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. இத மட்டும் A, இத K ன்னு எடுத்துட்டீங்கன்னா நான் இதுக்கு B நான் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த B ன்னு எடுத்துக்கிறேன். So B is equal to KA இருக்குது. இப்போ நான் இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த K உள்ள இன்டு பண்ணி நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் ஆர்டர் எப்பவும் போல நம்ம ஆஸ் யூஷுவல் போடணும் போடலாம். சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஃபிராக்ஷன்ல வராது. ஃபிராக்ஷன்ல வந்தா கால்குலேஷன் கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ அதனால நம்ம ஃபிராக்ஷன் மூவ் பண்றதுக்காக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். k power n minus 1 into adjoint of A. k ஓட வேல்யூ என்ன 1/3. அப்ப adjoint of B வேணும்னா எனக்கு k power n minus 1. k ங்கிறது 1/3 ஆ? அப்போ 1/3 the whole power n minus 1. n ஓட வேல்யூ எனக்கு நீங்க 2. So 2 minus 1 sorry n ஓட வேல்யூ 3. So 3 minus 1 வந்து 2 வந்துருது. into இதோட adjoint நமக்கு வேணும். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸோட adjoint. அப்ப நான் ஷார்ட்கட் மெத்தட்ல போட்டுமா? சோ ஷார்ட்கட் மெத்தட்ல போட்டோம்னா நமக்கு கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்துங்க 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2. அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்? காலமா ரிப்பீட் பண்ணனும். சோ 2 minus 2 1 2 1 minus 2. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? ரோ ரிப்பீட் பண்ணனும். சோ 2 2 1 2 2 minus 2 1 2 minus 2 1. இதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் டெலீட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸாம்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ 2 இது மல்டிப்ளை பண்ணப்ப -4 sin change பண்ணப்ப +4 வரும். அப்ப 2 + 4 ஆன்சர் 6. இது 1 into 2 இது மல்டிப்ளை பண்ணப்ப -4 மல்டிப்ளை பண்ண sin change பண்ணப்ப +4 ஆகும். சோ +6. சோ 2 + 4 வந்து 6. ஆன்சர் இது. அடுத்து -2 -4 கிடைக்கும். So -2 -4 வந்து -6. காலம் வைஸ் வந்து ரோ வைஸ் எழுதணும் சொல்லிருக்கேன். சோ இங்க -6. அடுத்து 2 2 are 4 -1. 4 -1 வந்து 3. சோ ஆன்சர் வந்து 3. காலம் வைஸ் வந்து ரோ வைஸ் எழுதணும். அதுக்கு தப்பு பண்ணிராதீங்க. நெக்ஸ்ட் 2 + 4 -4 வந்து sin change பண்ணா +4. அப்ப 2 + 4 வந்து 6. நெக்ஸ்ட் 4 -1 So 4 minus 1 வந்து 3. Next -2 -4 வரும். So -6. -2 -4 வந்து -6. Next +4 -1 வரும். So +4 -1 வந்து 3. Next +4 வரும். 2 into -2 வந்து -4 sin change பண்ணப்ப +4 அப்ப 2 + 4 வந்து 6. Next 2 + 4. So 2 + 4 again 6. So our answer is 1/3 square. So 1/9 வரும். 1/9 into 6 minus 6 3. இல்லைன்னா இதுல நம்ம ஃபார்முலா 3 கூட வெளிய எடுக்கலாம். டிவிசிபிளா இருக்கு. So 3 வெளிய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 3/9 வந்துரும். அப்ப உங்களுக்கு 2 -2 1 2
1 minus 2 1 2 2 வரும். So 3 by 9 வந்து உங்களுக்கு 1 by 3 வந்துரும். So 1 by 3 into 2 minus 2 1 2 1 minus 2 1 2 2 கிடைக்கும். So this is our adjoint of B. Being a matrix oda adjoint. Is there doubt இருக்கா? Next second sum பாத்தீங்கன்னா find the inverse if it exists of the following. So inverse கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். inverse நேத்து நம்ம inverse கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தோம். So A inverse அப்படினா 1 by determinant of A into adjoint of A நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்ப நமக்கு இந்த இப்ப இதே சம்ல இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லிறேன். நீங்க வந்து எக்ஸசைஸ் சம்ஸ்ல இருக்கத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கங்க. டவுட் இருந்தா அத நாளைக்கு கேளுங்க. ஓகேவா? சோ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா போதும் ஃபார்முலா சர்ச் பண்ணி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சோ இது அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் B அப்படினு போறப்ப சோ இந்த மாதிரி நமக்கு இப்ப அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறப்ப அந்த நம்பர் வந்து 1/3 the whole power n - 1 எடுத்தோம். அதே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு n ஏ வந்துரும். 1 அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் KA is equal to k power n into determinant of A. அந்த ஒவ்வொரு ரோல இருந்து நமக்கு எழுதும். சோ இது வந்து ஃபார்முலா ஞாபகம் determinant of KA can be written as k power n into determinant of A. அப்ப இங்க n ஓட வேல்யூ என்னது 3. அப்ப 1/3 the whole cube 1/3 the whole cube into determinant of A நம்ம எழுதலாம். ஓகேவா? அப்ப 1/27 into determinant என்னது 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2. So இப்போ இத எக்ஸ்பாண்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 1/27 into. So 2 ஆ வச்சு எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். So இந்த क्वेश्चनக்கான சைன் வந்து பிளஸ். இங்க பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चनக்கான சைன் பிளஸ், இந்த மைனஸ், இங்க பிளஸ் அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அத வச்சு அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ண வேண்டியதான். So டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்றப்ப அந்த சைனும் அந்த நம்பர் ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும்னு சொல்லிருக்கோம். கோஃபேக்டர்ல இந்த நம்பர் விட்டுருவோம். சைனை மட்டும் தான் எடுப்போம். பட் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் அந்த எலிமெண்ட்டையும் சேர்த்து நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு +2 into இப்போ இந்த ரோவை காலமையும் விட்டுருவீங்க. அப்ப என்ன வரும் 2 + 4. ஓகேவா? அடுத்து மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2 into இந்த ரோவை விட்டுருவீங்க -4 -2 வரும். அடுத்து +1 into 1 1 இந்த ரோவை காலமையும் விட்டுருவீங்க 4 -1. அவ்வளவுதான். So 1/27 into 2 plus 4 6 6 2s are 12. அடுத்து -6 into -2 வந்து +12 வந்துரும். இங்க +3. So that is equal to 1/27 into இங்க 24 plus 3 வந்து 27 வரும். கேன்சல் ஆச்சுனா உங்களுக்கு 1 கிடைக்குது. So determinant of B ஓட வேல்யூ 1. So நம்ம B inverse தான் கண்டுபிடிக்கணும். So B inverse is equal to 1/determinant of B. B inverse is equal to determinant of B ஓட 1 தான். So adjoint of B அப்படியே ஆன்சர் வந்துரும். So 1/3 into 2 minus 2 1 2 1 minus 2 1 2 2. So இதுதான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதான மெத்தட். So நான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் தேர்ட் சப்டிஷன் அவங்க கேட்டது அட்ஜாயின்ட் மட்டும் தான். So நான் அந்த சம்முக்கே நான் திரும்ப இன்வர்ஸ் கண்டுபிடிச்சேன். So ஏற்கனவே அட்ஜாயின்ட்ல நான் ரெண்டு சம் போட்டேன். திரும்ப இன்வர்ஸ் என்னன்னு நம்ம நேத்தே பார்த்தோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ சிங்குலர் மேட்ரிக்ஸ். So singular matrix ஆனதுனா inverse exist ஆகாது. ஏன்னா denominator நம்ம inverse ஃபார்முலா என்னது 1/determinant of B into adjoint of B. அப்ப denominator 0 ஆயிடுச்சுனா inverse exist ஆகாது. அப்ப நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும் தான் inverse exist ஆகும். அப்ப ரெண்டு not equal to 0 வந்துச்சுனா B inverse exist ஆகுது நம்ம எழுதிடலாம். inverse exist ஆனா தான் நம்ம அது என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம adjoint கண்டுபிடிக்கணும். சோ நான் ஏற்கனவே adjoint கண்டுபிடிச்சதுக்கு நான் செகண்டா வந்து இங்க determinant கண்டுபிடிச்சேன். நீங்க சம் போடுறப்ப என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா அது 0 ஆயிடுச்சா இன்வர்ஸ் does not exist சொல்லி முடிச்சிடலாம். 0 ஆகல not equal to 0 வருது, அவங்க கொடுத்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்குது அப்படினா மட்டும் தான் அடுத்து நம்ம எந்த ஸ்டெப்புக்கு போலாம், அட்ஜாயின்ட் ஸ்டெப்புக்கு போலாம். சோ அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபார்முலா எழுதி நீங்க ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா இன்வர்ஸ் கிடைக்கும். சோ செகண்ட் சம்ல அது எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா என்கிட்ட கேளுங்க. அடுத்த சம் போலாம் மகனே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha னு கொடுத்துட்டாங்க. We have to show that f of alpha the whole inverse is equal to f of minus alpha நம்ம ப்ரூவ் பண்ணனும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து f of minus alpha கண்டுபிடிச்சோம். அது ஒரே ஸ்டெப் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ அதனால ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். அதுக்கு அப்புறம்
மைனஸ் ஆல்ஃபானா நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ஃபா வர இடத்துல மைனஸ் ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஓகேவா அப்ப f of minus cos of minus alpha 0 minus alpha 0 1 0 minus sin of minus alpha 0 cos of இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரில cos of minus thetaங்கிறது நமக்கு sin of minus thetaங்கிறது நமக்கு என்ன minus sin theta ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் cos of minus thetaங்கிறது cos theta ன்னு எழுதலாம் sin of minus theta என்ன எழுதலாம் minus sin theta ன்னு எழுதலாம் சோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நமக்கு f of minus alpha என்ன கிடைக்கும் cos of minus alphaங்கிறது minus plus cos alpha ஆயிடும் and 0 next sin of minus alphaங்கிறது minus sin alpha வந்துரும் next 0 1 0 sin of minus alphaங்கிறது minus sin alpha வரும் ஏற்கனவே இங்க மைனஸ் இருக்கு சோ மைனஸ்ல மைனஸ் என்ன ஆகும் பிளஸ் ஆகும் சோ sin alpha 0 cos of minus alpha cos alpha ஆகும் so this is f of minus alpha இத ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்வெர்ஸ் f of alpha the whole inverse so f of alpha the whole inverse நம்மளுக்குனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கேன் determinant value கண்டுபிடிக்கணும் so determinant value கண்டுபிடிச்சு அது not equal 0 வந்தா தான் நம்ம ப்ரோசீட் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் so determinant of f of alpha is equal to determinant of cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha so expand பண்ணீங்கன்னா இந்த பொசிஷனுக்கான sin நமக்கு தெரியும் இல்லையா plus minus plus அப்ப பொசிஷனுக்கான sin வச்சு expand பண்ணப்ப plus cos alpha into இந்த ரோவை காலமே விட்டுறீங்க அப்ப 1 into cos alpha வந்து cos alpha 0 வச்சு expand பண்ணப்ப 0 ஆயிரும் so minus 0 next அடுத்த எலிமெண்ட் வந்து 0 தான் சோ நீங்க என்ன எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா 0 தான் வர போகுது நான் எக்ஸ்பாண்ட் பண்ண தேவையில்லை next plus sin alpha into இந்த ரோவை காலமே விட்டுறீங்க இது 0 ஆயிரும் இங்க 1 into minus sin alpha வந்து minus sin alpha so sin change பண்ணப்ப plus sin alpha ஆயிரும் so sin alpha அப்ப cos alpha into cos alpha வந்து cos square alpha plus sin square alpha ஆகும் cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1 நமக்கு தெரியும் trigonometric identity so 1 so determinant of f of alpha is equal to 1 வருது which is not equal to 0 therefore f of alpha the whole inverse exists okay okay இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் adjoint கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ நம்ம adjoint கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஓகே இதை இங்க எழுதி வச்சுக்கலாம் ஆன்சர் வெரிஃபை பண்றதுக்கு நமக்கு வேணும் f of minus alpha ஓட ஆன்சர் இங்க எழுதிட்டு நான் அந்த பக்கம் காப்பி பண்றேன் cos alpha 0 minus sin alpha வருது 0 1 0 sin alpha 0 cos alpha shortcut method follow பண்ணிடலாம் இல்லையா ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் நம்ம cos alpha 0 அப்ப மாத்தி வைக்கலாம் அப்ப உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா இருக்கும் so cos alpha 0 sin alpha ஈஸியா எழுதலாம் நடக்குது சரி இப்போ கொடுத்திருக்கிறதுல நான் என்ன பண்றேன் காலமா ரிப்பீட் பண்றேன் அப்ப cos alpha 0 minus sin alpha வரும் next 0 1 0 அடுத்து நான் எதை ரிப்பீட் பண்ணனும் ரோ ரிப்பீட் பண்ணனும் அப்ப ரோ ரிப்பீட் பண்ணா எனக்கு cos 0 sin alpha cos alpha 0 வரும் அடுத்து 0 1 0 0 1 next என்ன பண்ணனும் ரோவையும் first row first column ready பண்ணிடணும் now I can find the adjoint straight line adjoint of f of alpha is equal to column wise expand பண்றத row wise எழுதணும் so 1 into cos alpha on cos alpha minus 0 வரும் so cos alpha வந்துருது next இது முடிச்சாச்சு next 0 இங்க 0 ரெண்டுமே expand பண்ணா 0 தான் வருது so நான் row wise எழுதணும் so 0 next இங்க 0 இத expand பண்றப்ப minus sin alpha வரும்
என்ன விசிபிளா இருக்குதா? கரண்ட் போயிடுச்சு. ஓரளவுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்ம மட்டும் கம்ப்ளீட் பண்றேன்னு பாருங்க. கரண்ட் இல்லை. ஸோ 0 ஆயிடுச்சு. ஸோ 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா வருது. ஸோ மைனஸ் சைன் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் இது 0, இதுவும் 0. ஸோ 0. நெக்ஸ்ட் cos ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். cos ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் இது 0, இங்கே 0. So answer is 0. Next 0 into 1 into minus sin alpha minus sin alpha sin alpha plus sin alpha ஆயிடும். Next இதுவும் 0, இதுவும் 0. So 0. இந்த cos alpha இங்க 0. So answer வந்து cos alpha. இது adjoint of f of alpha. அப்ப நமக்கு ஃபார்முலா படி f of alpha the whole inverse is equal to 1 by determinant of f of alpha into adjoint of f of alpha வரும். So f of alpha ஓட determinant value வந்து 1. So adjoint முன்னாடி நம்ம 1 by 1 வந்து 1 தான் வரப்போகுது. So adjoint of f of alpha என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் f of alpha தான் whole inverse ஆ வரப்போகுது. So our answer is cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha 1. So this is equation 2 and this is equation 1. So ரெண்டு ஈக்குவலா வந்துருச்சு. So answer வந்து ஃபைனலா அந்த ஆன்சர் எடுத்து வரும். f of therefore போட்டு therefore from 1 and 2 போட்டு f of alpha the whole inverse is equal to f of minus alpha அப்படின்னு எடுத்துறது கேன்சல் பண்ணுங்க. So this is our answer. சம் புரிஞ்சுதா?